சினிமாவில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. நிறைய பசங்க நானே பார்த்துருக்கேன். 10th படிப்பு விட்டுட்டு நான் சினிமாவுக்கு வரேன், படிங்க, வாழ்க்கையில் பெரிய நிறைய நடிகர்களும் அதுதானே சொல்கிறாங்க. நான் சொல்ல வரேங்கன்னு ஓப்பனாக சொல்லவா, அவங்களால அந்த அளவில் ரீச் கிடைக்கல, மக்கள் பார்க்கல. இது ஒரு டைப் ஆஃப் பொறாமைன்னு சொல்லலாம். ஒரு ஆர்வ கோளாறுல பண்றவங்க, பைத்தியக்கார மாதிரி பண்றவங்க, லூசு மாதிரி பண்றவங்க, அவங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகும்போது நாங்கெல்லாம் காணாம போயிடணும். அப்படி தப்பாக வர்றவன் யாருமே ஜெயிச்சதோ சரித்திரமே கிடையாது. வந்தவங்க எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. 4 படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேம்மா. 4மே வந்து பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸு. சின்ன ரோலு, ஒரு சீன் தான், பட் பயங்கரமாக பேசப்படும். ஒரு மல்டி டேலண்டட் பர்சனை எப்போ தான் தமிழ் சினிமா உலகம் பார்க்க போகுது? சும்மா அப்படியே வந்தாங்க டேரக்டரோட. இது வரைக்கும் யாரும் மல்டி டேலண்டா இல்லையா சினிமாவில்? இப்போ கம்பாரிசன் எப்படி சரி நல்லதுன்னு சொல்கிறீங்க? கம்பாரிசன் நம்ம நல்ல விதத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். யாரையும் நம்ம வந்து தாழ்த்தி சொல்ல இல்லை. இந்த வாழ்க்கையில் ஜெயித்தவங்க, சாதனையாளர்கள், அப்படி இல்லைன்னா மக்களுக்கு நல்ல பணிகள் செய்கிறவங்க, அப்படி இல்லைன்னா வந்து மோட்டிவேட் ஸ்பீக்கர்ஸ், இப்படி இருக்கிறவங்க தான் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ 90% இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் பட் அதில் நான் விதிவிலக்கு. உங்கள் வீடியோலையும் வந்து அது என்னோடது, அதான் நான் சொல்ல வரேன். என்னோடது வந்து நிறைய பொறாம தான் பண்ணுறாங்க கண்ணு. ஹலோ சார். ஹாய்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே. உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பற்றி சொல்லுங்கள். அப்கமிங் ப்ராஜெக்டா? எந்த ஒரு டேரக்டருமே படம் நடிக்கிறது வெளியில் சொல்லுவாங்களா? இல்லை, அது கரெக்டு தான். இப்போ நீங்கள் இன்ஸ்டாலெலாம் போடுறீங்களே, அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சொல்லலாம் போடுறீங்களே, அதனால கேட்குறேன் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? 4 படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேம்மா. 4மே வந்து பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸு. சின்ன ரோலு, ஒரு சீன் தான், பட் பயங்கரமாக பேசப்படும். தேட்டரில் விசில் பறக்கும், ஆனால் பறக்கும். மாஸ் சீன் தான். ஆமாம், ஒரு சீன் தான், பட் நல்லாயிருக்கும். பட் ஆரம்பத்தில் அப்படி தானே இருக்கும். பெரியவங்களாம் எனக்கு சொன்னது, எம்ஜிஆர் சாரே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜராக தான் நின்னாராம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்திருக்காரு. ஸோ வந்து நம்ம அது மாதிரி ஆரம்ப கட்டத்தில் முகத்தை காமிச்சிருக்கோம். பார்ப்போம். காலேஜில் வந்து நடிப்பில் தான் கலக்குவீங்களா இல்லை படிப்புலையும் கலக்குவீங்களா? எல்லாத்துலேயுமேம்மா. எல்லாத்துலேயுமே டாப்பர் தான்? கண்டிப்பாக டாப்பர் தான். கண்டிப்பாக டாப்பர் தான். ஓகே. சூப்பர் சார். இப்போ 10th முடிய நிறைய மார்க்கு கண்ணு. +2 மார்க் கம்மியாயிருச்சு. எய்ம் வந்து MBBS ட்ரை பண்ணோம், MBBS கிடைக்கல. ஏன்னா அந்த அளவில் ஹார்ட் ஒர்க் பண்ணலை. உண்மையான விஷயம் இருக்கு இல்லையா? 10th முடிய அதெல்லாம் பயங்கரமான படிப்பு. சரி, ஓகே, அது காலேஜில் போய் திருப்பி கண்டினியூ ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன்மா. ஃபிசியோதெரபின்றது ஒரு பெரிய நோபல் ப்ரொபோஷன். சொல்ல போனால் ரீசன்ட் டேஸில் MBBSோட ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஸ்கோப்பு ஜாஸ்தி. ஆமாம். MBBS படித்து முடித்தவங்களே மூக்கு மேலே விரல் வைக்கிற லெவல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயத்த ஒப்பிட்டே இருப்பீங்களோ? ஒப்பிட்டுலாமா? பெரியவங்க சொல்கிறதே சொல்கிறாங்களா அந்த மாதிரி? என்ன இது நம்மளுக்கு பெரிய சான்ஸ் கிடைக்கல, சின்ன சீனாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுற பெரியவங்க சொல்கிறது இல்லைம்மா. எம்ஜிஆரே வந்து அவ்வளோ பெரிய ஆக்டரே வந்து அவரே பின்னாடி நின்று தான் வந்தார் ஆரம்பத்தில். ஸோ ஆரம்ப கட்டத்தில் அது நல்ல விஷயம் தானே கண்ணு. நல்ல விஷயத்த ஒரு பெரிய லிஜெண்ட்ஸோட ஒப்பிட்டு பார்க்குறது. எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எம்ஜிஆர் சார் இன்னும் நாளைக்கு கூட எம்ஜிஆர் சாரோட பிறந்தநாள், அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன், பிறந்தநாள் விழாவுக்கு, ஃபங்க்ஷனுக்கு. ஓகே. எம்ஜிஆர் கெஸ்ட்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போது இன்டர்வியூஸு, ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக போகிறீங்களே, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா? நினச்சி பார்த்துருக்கீங்களா ரீல்ஸ்? ஏமா நம்ம சாதாரண நபர் இல்லைல்லம்மா. ஏமா சமுதாயத்தில் உயர்ந்த நபராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் கிளினிக் வச்சுருக்கப்ப மதுரை கமிஷனர் ஆஃபீஸில் போய் COVID-19 வராமல் இருக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி, அது கலைஞர் டிவி நியூஸு எல்லாத்துலேயும் பேப்பர்லாம் வந்துச்சு. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபிசியோதெரபி டேன்னு சொல்லுவோம். அப்போ வந்து மதுரையில் வந்து அல்-அமீன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண, அது மீடியாவில் வந்து. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஹையஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும். ஃபிசியோதெரபி மருத்துவர். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான பர்சன் தானே கூப்பிட்றாங்க. ரைட் பர்சன், ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்ஸு. அதுவும் சோஷியல் மீடியாவில் டீசெண்டாக டெவலப் ஆகி வர்றாங்க. எவ்வளோ பேர் வந்திருக்கலாமா, குறி வச்சு தூக்குறாங்க பாருங்கள். யாரோ கூப்பிட்டா டிக்னிட்டியாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம். ஓகே. உங்கள் காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல் லைஃப் நல்லா போச்சுமா. நம்மளோட கலை வளர்ந்ததுக்கு காரணமே, அந்த நாடக திறமை அப்படின்னு வளர்ந்ததே, நடிப்பு திறமை வளர்ந்ததே வந்து ஸ்கூல் லைஃப்பில் தான். ஓகே. காலேஜ் லைஃப்லேயும் அது கண்டினியூ ஆச்சு. சூப்பர் சார். இப்போது நீங்கள் இப்போ படிப்பில் ஒரு பக்கம் இருந்தாலும் நடிப்பில் நல்லா வந்துட்டு இருக்கீங்க. ஓகே. நீங்கள் காலேஜ் டைமில், காலேஜ் முடித்தோன்னு ஏன் ஆளையே காணும்? ஒரு சம் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு வந்து எங்கே போனீங்க? அதாவது கண்ணு, சமுதாயம்ன்றதை விட பொதுவாக வந்து நான் படிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய தொழில் படிப்பு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லட்சமாக கட்டி படிச்சிருக்கோம்னு வைங்களேன். அப்போ படித்து முடிச்சுட்டு கிளினிக் வச்சு அந்த மக்களுக்கு போய் அந்த சேவை போகணும். மற்ற மீள்னா பரவாயில்ல. இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க விட்டுட்டு வர்றாங்கன்னா அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது சார். இன்ஜினியரிங் நான் தப்பு சொல்லலாமா? அதை விட்டுட்டு சினி ஃபீல்டுக்கு போனாங்கன்னா அது ஒன்றும் பெருசாக தெரியாது. நான் பார்த்துருக்கிறது வந்து மருத்துவத்திலேயே ஒரு நோயாளியை காப்பாற்ற வேண்டிய வருது. ஸோ அதை வந்து நோயாளிகளை சரி பண்ணி அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை.
ஓகே. ஆனா இன்ஜினியரிங்கும் வந்து அவங்க பணம் கட்டி தானே படிக்கிறாங்க. ஒரு பணம் கட்டி படிக்கிறது மட்டும் இல்லை, நான் சொல்ல வரல கண்ணு. ஆ. பணம் கட்டி படிக்கிறது அது ஒரு பக்கம் மட்டும்தான். நான் என்ன சொல்ல வரேன்னா உண்மையிலே தான் இன்ஜினியரிங் அதை விட நிறைய பணம் கட்டி படிக்கிறவங்களா இருக்காங்க. Yes. அது ஃபிசியோதெரபி பணம் கட்டி படிச்சதை விட இன்ஜினியரிங் வந்து பெரிய பெரிய காலேஜில் நிறைய கேபிடேஷன் ஃபீஸ்லாம் கட்டி, நான் அது தப்பு குறைச்சி மதிப்பிடலாமா? ஓகே. இது வந்து உயிரை காப்பாற்ற ஒரு தொழில். ஒரு பக்கவாத நோயாளி வந்து படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அவனை எந்திரிச்சு பழைய மாதிரி நடக்க வைக்கிறோம். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, தண்டுவட அடிப்பு பட்டுப்பாமா, எலும்பு அதாவது மாட்டிங்கன்னா தண்டுவடை வந்து எலும்பு முறிவாயிருமா, ஸ்பைனல் கார்டு வந்து ஃப்ராக்சர் ஆகி 2 கால் வழங்காமல் போகும். அது பேர் பேராபிலிஜியான்னு சொல்லுவோம். அவங்க வந்து படுக்க படுக்கையாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாதிரி எந்திரிச்சு நடக்க வைக்கிறோம்னா எவ்வளோ அவசியம். அவங்கள வண்டி ஓட்ட வைக்கிறோம்னா காலை இப்படி தூக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்படி விழுகும், இப்படி பொத்துன்னு விழுகும், எந்த உணர்வுமே இருக்காது. அவங்கள பழைய மாதிரி என்ன பண்ணுவோம், விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்க வச்சு நிற்க வைக்க, அது உடனே வராது, ரொம்ப நாள் சிகிச்சை தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி சுகங்களை இவ்வளோ நாள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஓகே. ஒரு மல்டி டேலண்டட் பர்சனை எப்போ தான் தமிழ் சினிமா உலகம் பார்க்க போகுது? சும்மா அப்படியே அப்படியே வந்தாங்க டேரக்டரோட. இது வரைக்கும் யாரும் மல்டி டேலண்டா இல்லையா சினிமால? நான் என்ன சொல்ல வரேன்னா படிப்பு எல்லாத்துலேயும் சொல்ல வரேம்மா. ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சாய் படிச்சவங்க பல்லவி இருக்காங்கல்ல, படிச்சவங்க அப்படி சொல்ல வரலாமா? மெடிக்கல் ஃபீல்டில் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறைய பேர் இடையில விட்டு யாருமே விட்டு இவ்வளோ தூரம் வந்ததில்லை. இப்போ உங்கள் சாய் பல்லவி மேடமே இருக்காங்க, நம்ம சினி ஃபீல்டில் தான் இருக்காங்க. அவங்கள யாருமே வந்துட்டு டாக்டர் சாய் பல்லவி எம்பிபிஎஸ்னு அந்த அளவு மக்கள் மத்தியில் இத்தனைக்கும் இவங்க படம் நடிச்சு கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டாங்க. இதுதான் தரம்ன்றதுமா. 6 மாதம் தான் சோசியல் மீடியாவில் வந்திருக்கோம். எங்கே பார்த்தாலும் டாக்டர் திவாகர் பிபிடி, யாரை பார்த்தாலும் பாருங்கள் என் படித்த படிப்பு தான் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் கிடைக்கிற சந்தோஷமே சூப்பராக இருக்குமா. நேற்று ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நார்த் இந்தியாவிலேருந்து மெசேஜ் பண்ணார், சார் உங்களால் நம்ம ப்ரொஃபஷனும் சேர்த்து பயங்கரமாக பேசப்படுது, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் அப்படின்னாங்க. யாரை பார்த்தாலும் இதுதான் கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். கிட்டத்தட்டமா கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸ்ன்றது ஃபிசியோதெரபின்றது ரொம்ப கஷ்டம். எம்பிபிஎஸ் கூடமா இன்ஜெக்ஷன் போடுவாங்க, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. ஃபிசியோதெரபின்றது மருந்தில்லா மருத்துவம். ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும்னா 1 மணி நேரம் ஆகும், ரொம்ப பொறுமை தேவை. அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் பண்ணி மசில் பவர் காலை தூக்குனா அப்படி கீழே விழுந்துரும், 0வில் போயிடும். மசில் பவர் நார்மலில் வந்து 5, 0வில் வந்து 5க்கு கொண்டு வர ஒரு குழந்தையை பெற்று எடுத்து ஒரு தாய் எவ்வளோ கஷ்டம் அனுபவிப்பாங்களோ அவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் அனுபவிப்போம். அவங்கள அந்த மாதிரி கொண்டு வந்து பழைய மாதிரி வண்டி ஓட்ட வச்சு அதில் கிடைக்கிற கெத்து சுகமே தனிமா. சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் மதிப்பு இருக்காதுமா. படித்த படிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கும், அதுலேயும் ஃபிசியோதெரபின்னு படிச்சப்போ ஒரு தனி மதிப்பு இருக்கும். அதனால் எனக்கு என்ன ஆசைனா கிளினிக் வச்சு இந்த மாதிரி சமுதாயத்தில் கிளினிக் வச்சு ப்ராக்டிக்ஸ் பண்ணி நோயாளிகளை சரி பண்ணணுன்றது நம்மளோட எய்முமா. ஆனால் இப்போ நம்ம பேஷண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் அந்த வீடியோ எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறோம் இல்லையா? பேஷண்ட்ஸ் வந்து இல்லைம்மா, அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு உண்டு போனோம். இப்போ ஃபிசியோதெரபி அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வெறும் கை கால்களை அசைக்கும் பயிற்சின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உள்ளுக்குள்ள லாட்ஸ் ஆஃப் டெக்னிக் இருக்குது. ஃபிசியோதெரபின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஎன்எஃப், ப்ராப்ரியோசெப்டிவ் நியூரோ மஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக் சொல்லுவோம். அதுக்குள்ளே உள்ள நிறைய டெர்மினாலஜி இருக்குது. மேனிபுலேஷன் சொல்லுவோம், மொபிலைசேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி டெக்னிக்லாம் போடுறப்ப நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆகிற. ஒன்றும் இல்லை, ஒரு பேஷண்ட்டை தூக்குறேன், 1 2 3ன்றேன், அதில் எனர்ஜெட்டிக்கு பேஷண்ட்டை தூண்டுறது, அவனை எந்திரிச்சு நடக்க வைக்கிறது, இப்படி நிறைய தியரட்டிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குமா. நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். மற்ற டாக்டர்ஸ்க்கு கூட தெரியாதுமா. இது ஆக்சுவலாக ஒருத்தவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, எம்டி படிச்சிருக்காருன்னா எங்களோட ரோல் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அவர் அதிகமாக தானே படிச்சிருப்பாரு, அவருக்கு எப்படி தெரியாதுன்னு சொல்லி. இது தனி ப்ரொஃபஷனுமா, அவங்களுக்கு எப்படி எங்கள் ப்ரொஃபஷனை பற்றி தெரியும்? ஏன் அப்பேற்பட்ட எம்பிபிஎஸ் எம்டி டாக்டரு அந்த வீடியோனால எவ்வளோ அவேர்னஸ்ன்னு பாருங்க. ஐசியூவில் போய் ஒரு பேஷண்ட் போட்டிருக்கேன், அதான் ஐசியூவில் ஒரு பேஷண்ட் போட்டிருக்கேன். அப்போ அதை பார்த்துட்டு ஐசியூவில் உங்களுக்கு என்ன வேலை, என்ன நீங்கள் தப்பாக போட்டிருக்கேன்னு இருக்காரு அந்த டாக்டர். நான் அப்போ திருப்பி போடுறேன், சார் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி நாங்கள் மெயினாக படிக்கிறோம், ஓகேவா. பிஜியில் மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரபியில் கார்டியாலஜினே எங்களுக்கு தனியாக இருக்குமா, கார்டியாலஜி ஸ்பெஷாலிட்டி. அப்போ வென்டிலேட்டர் அப்படின்ற மிஷின் இருக்கு இல்லையா, அந்த வென்டிலேட்டர் மிஷின்ஸை அனஸ்தேட்டிஸ்ட் எங்களை ஹேண்டில் பண்ண விடுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி மசில் வீக் ஆயிரும். இப்போ குயிலியன் பேரி ஒரு சில வியாதிகள் இருக்குது, குயிலியன் பேரி சிண்ட்ரோம்னா அது ஒரு போலியோ மாதிரி ஒரு வியாதி. அந்த மூச்சு விடுறதுக்கு உண்டான சதைகள்லாம் வலு இழந்துடும், ஓகேவா. அதனால் வந்து மூச்சு இழுத்து விட முடியாது. உள்ளுக்குள்ளே நுரையீரல் நல்லாயிருக்கும். எக்ஸ்டர்னலாக இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுக்கு இந்த அப்டாமன் மசில், இந்த மசில்லாம் முக்கியம் கண்ணு. இந்த வயிறில் உள்ள சதைகள், இந்த நெஞ்சில் உள்ள சதைகள்லாம், இந்த சதைகள்லாம் வலுவிழந்து அவங்களுக்கு மூச்சு இழுத்து விட முடியாது. அப்போ இந்த சதைகளை செயல்பட வைப்போம் நாங்கள் வென்டிலேட்டரில் இருக்கிறவங்களுக்கு. ட்ரக்கியாஸ்டமி தொண்டையில் ஓட்ட போட்டுருவாங்க, நாங்கள் போய் சக்ஷன் போடணும், அதை பற்றி டீப்பாக படிப்போம். ஸோ செஸ்ட் ஃபிசியோதெரபி நெஞ்சில் டெய்லி சளி தேங்க விடாமல் பேஷண்ட்டோட உயிரை பாதுகாக்கிறதுல நாங்கள் இவ்வளோ ரோல் இருக்குது. அது அவருக்கு தெரியாது. கடைசியில் அவரே வந்து இல்லை சாரிம்மா நான் உங்களோட ரொம்ப ஃபேனு, எம்பிபிஎஸ் எம்டி, அவங்களுக்கே தெரியல. என்ன ரீசன் அவரே ஓப்பனாக சொல்கிறாரு, எனக்கு ஐசியூ டியூட்டி அதிகம் பார்த்தது இல்லைம்மா, அந்த இன்டர்ன்ஷிப் படித்து முடிச்சதோட ஓகேம்மா. ஆனால் இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் ஐசியூவில் வந்து உங்களோட நாங்கள் படிப்பு இருக்கலாமா. கார்டியோ ரெஸ்பிரேட்டரின்றது ஒரு சாப்டர்மா. ஃபிசியோதெரபினா என்ன, 3 மெயின் சப்ஜெக்ட், ஆர்த்தோபெடிக்ஸ், நியூராலஜி, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி. ஓகே, இது 3 எங்களுக்கு ரொம்ப மெயின். அதில் ஆர்த்தோ நீரோ அப்படின்றது நிறைய பேர் படிப்பாங்க. கார்டியாலஜின்றது ரொம்ப டிமாண்டான ஒரு கோர்ஸு. பிஜியில் வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி தனியாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ டீப்பேட்டாக தெரியாது. இப்போ கவர்மெண்ட் காலேஜில் அவங்க எம்பிபிஎஸ் படித்தாலும்
கவர்மெண்ட்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட் கம்மி. அவங்க வந்து ஐசியூவில் போய் வேலையை பார்க்குறதில்ல. பகிரங்கமாக அதை நான் சொல்கிறேன். ஐசியூவில் போய் பார்க்குறதில்ல. அதனால் அவங்களுக்கு தெரியாது. ஈவன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்த டாக்டர்ஸ்க்கே தெரியாது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் நல்லா யூஸ் பண்ணுறாங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை. ஓகே. அப்போ நிறைய டாக்டர்ஸ்க்கும் தெரியாது. ஏன்னா இது தனி ப்ரொஃபஷன். ஏன் சிகிச்சை முறைகளை பற்றி அவங்களுக்கு தெரியாதுல்லம்மா. உள்ள இது டீப்பாக இருக்குது ஃபிசியோதெரபினா. அப்போ இவ்வளோ தூரம் ஒரு சமுதாயத்தில் படித்த படிப்பை நம்ம விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறோம். ஆனால் விழிப்புணர்வு கிரியேட் பண்ணும்போது ஒருத்தரோட பிரைவசின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம அதாவது யோசிச்சு ஓப்பனாக சொல்லுவாங்கண்ணே, நம்ம போடுறது என்னம்மா கையை தூக்குறது காலை தூக்குறது அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் நம்ம எடுக்க மாட்டோம். நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸான சர்க்கிளில் மட்டும்தான் எடுப்போம். அவங்ககிட்ட சொல்லிடுவீங்களா வீடியோ ஆமாம், எடுக்கும்போது? அவங்க அட்டெண்டர்ஸ் தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறது. சிகிச்சை ஒரு வீடியோ ஒருத்தவங்க எடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்க பேஷண்டோட அட்டெண்டர்ஸ் கொடுத்தா நம்ம எடுக்க சொல்லுவோம். அவங்களே அலோவ் பண்ணுவாங்க. இது ஒன்றும் அதாவது கண்ணு இதில் ஒரு ஆபாசம் கிடையாது, ஒரு இது கிடையாது. சிகிச்சை தான் எடுத்து போடுறோம். அது எத்தனை பேர் ரசிப்பாங்க. நானும் இல்லை கண்ணு. சரி என்னைய கேட்குறீங்க, அதான் நீங்கள் என்னைய ஃபாலோ பண்ணுறனால இவ்வளோ தூரம் கேட்குறீங்க. சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதே எடுத்து மெடிக்கல் இந்த டிக்ஷனரிலாம் இன்ஸ்டாகிராமில் பாருங்கள். சர்ஜரி பண்ணுறது ஓவன் லைவ் சர்ஜரியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. சர்ஜரி பண்ணுறது இன்னும் சில சிகிச்சை முறைகள் எல்லாருமே அவங்க தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே எடுத்து போடத்தானே செய்கிறாங்க. நீங்களே பார்க்குறீங்க. டென்டல் டாக்டர் எடுத்து போடுறாரு, எம்பிபிஎஸ் டாக்டர் எடுத்து போடுறாரு, சர்ஜன்ஸ் எடுத்து போடுறாங்க. நானாவது சிகிச்சை பண்ணுறேன், சர்ஜரி பண்ணுறது கட்டு போட்டது எல்லாமே எடுத்து போடுறாங்க. உள்ளுக்குள்ளே நடக்கிறது. சரி, இப்போ ஃபிசியோதெரப்பி ஜேர்னி நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லும்போதே தெரியுது நல்லா எஜுகேட்டடாக இருக்கீங்க. இப்போ அடுத்து ஒரு பேக் ஒரு லாங் பேக்குக்கு அப்புறம் எப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுச்சு? அதாவதுமா நீங்கள் ஸ்கூல் லைஃப்லேயே நம்ம ட்ராமா ஆக்டிங்கு பயங்கரமாக ஸ்கில்லோடு இருக்குன்னு வைங்க. அப்போயே ஸ்டேஜ் ஏறி பேரும் புகழ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சரி, படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் மெயினாக நினச்சது கடவுள் மேலே நான் நினச்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சினிமா பக்கம் வரணும்னு நினைக்கல. சின்ன வயசுலேயே ஆனால் தோணும் நம்ம இப்படி போவோம். ஒருவேளைமா நாங்கள் ஒரு இது சொல்லுவோம் சைக்காலஜியில் இஎஸ்பின்னு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. அவங்க வளர்ச்சி அடைகிறத முன்கூட்டியே அறிவுரையை காட்டி கொடுக்கும். அவங்களுக்காக ஒரு இது தோணும். அந்த மாதிரி எனக்கு உண்மையிலே தோணிக்கிட்டு சின்ன வயசுலேருந்தே தோணும். ஜோசியம் அந்த மாதிரி சொல்கிறேன். ஜோசியம்லாம் கிடையாதுமா. நான் சொல்கிறது வேர்டை நல்லா இது பண்ணி பாருங்கள். இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். சிலருக்கு அது கடவுள் கொடுத்த ஒரு வரம். அப்போ நான் சின்ன வயசுலேயே தோணும் நம்ம இப்போ இந்த லெவல் வருவோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் முகத்தை பார்த்துட்டே சொல்லியிருக்காங்க அவரோட முகம் தனி கலையாக இருக்குது, வேறு மாதிரி வருவார், அப்படி வருவார், இப்படி வருவார் சொல்லியிருக்காங்க. டேரெக்டாகவே சொல்லியிருக்காங்க நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு. அழகான்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா. முகத்தை பார்த்தா நல்ல வித்தியாசமாக நல்ல ஒரு கலையாக இருக்குது, நல்ல பெரிய லெவலில் லைஃப்பில் வருவார், அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சொல்லாதில்ல. இப்போ என்ற ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வராங்கன்னா நிறைய டீச்சர்ஸ்லாம் வருவாங்க. அவங்களாம் ஆல்மோஸ்ட் எங்கள் அம்மா வயசில் இருக்கலாம். அப்போலாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணி பாரு எவ்வளோ அழகாக கருப்பாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். ஒரு ஆள் ரெண்டா இல்லை, அது வேறு டாபிக்மா. நான் சொல்ல வர டாபிக் சில பேர் வந்து அறிவுபூர்வமாகவே வந்து ஒரு நல்லா வருவார். ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ போட்டீங்க ஞாபகம் இருக்கு? இல்லை அதுதான் நான் இன்னும் ஆரம்பிக்கல கண்ணு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப அப்புறம் கிளினிக்கு பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி போயிடுச்சுமா. ஏன்னா படித்து முடிச்சுட்டு வந்து நம்ம சினி ஃபீல்டில் வர்றோம்னா சமுதாயத்தில் பெருசாக மதிப்பு இருக்காதுமா. அது ஒன்று. என்ன சொல்கிறீங்க? சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க மரியாதை இருக்காதா? அப்படி சொல்ல வரலாமா. படித்து முடிச்சுட்டு நான் அப்போ நினச்ச என்னோட தாட்டை நான் சொல்ல வரேன். அது நல்லது கெட்டதுன்றது அதுக்கு அடுத்தது. நான் நினச்சது என்னன்னா இப்போ நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு காரணமே உங்கள் நடிப்பு திறமை தானே? உண்மைதான். அதுதான் அது மரியாதை. இல்லை கண்ணு அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன ஒரு விஷயம்னா படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ போய் இருந்தால் நம்மளுக்கு நம்ம முதல்ல சம்பாதிக்க ஆரம்பிப்போம், கிளினிக் பண்ணுவோம், மக்கள் மத்தியில் எப்படி இருப்போம். சினிமா அப்படின்னு போனால் உண்மை தானே கண்ணு, யாருமா மதிப்பா சொந்தத்தில். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு இல்லை. நம்ம இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க, நீங்களே இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் சினிமாவில் வரவங்க வந்து இந்த சினிமாவில் அதை தான் நான் நிறைய பேர் சொல்ல வரேன். ஒரு நாளைக்கு 1000 பேர் சினிமாவில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. நிறைய பசங்க நானே பார்த்துருக்கேன். 10th படிப்பு விட்டுட்டு நான் சினிமாவுக்கு வரேன், படிங்க, வாழ்க்கையில் பெரிய நிறைய நடிகர்களும் அதை தானே சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல சார். இப்போ ஒரு பிடிச்சிருக்குன்னா அவங்க கரிக்குலத்தை சேர்த்து பண்ணிக்கிட்டே இதை பண்ணணுங்கண்ணே. இப்போ நானே இன்றைக்கி இன்டர்வியூ முடிச்சுட்டு நாளைக்கு வீட்டுக்கு போகிறேன்னா நாளைக்கு போய் பேஷண்ட்ஸ் தான் பார்ப்பேன். இப்போ அதுக்காக நம்ம ஃபேம் ஆகிட்டோம் இதெல்லாம் கிடையாது. நான் அப்பயும் போய் வேலை தான் பார்க்குறேன், வேலை பார்த்துட்டு ஃப்ரீ டைமில் இது பண்ணுறேன், இல்லாட்டி இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பேஷண்ட்ஸும் பார்க்குறேன். உங்கள் வீட்டில் என்ன சார் சொல்கிறாங்க? உங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது? அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்க்குறாங்களப்பா. நிறைய சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு சின்ன வயசுலேயே கொண்டு போய் லைவாகவே நம்மளோட ஆக்டிங்லாம் வீட்டில் பார்த்துருக்காங்க. அது ஓகே. சின்ன வயசில் வந்து நீங்கள் அவங்க தம்பி சின்ன வயசுனா +2 படிக்கிறது சின்ன வயசில் இல்லை, +2 படிக்கிறப்பையும் பார்த்துருக்காங்க, காலேஜில் படிக்கிறதையும் பார்த்துருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட்டையும் பார்த்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் பாதுகாத்து வச்சதே எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான், அம்மா தான் பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அதை தான் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க சார்? தொடர்ந்து ஹாப்பி தான் எல்லாருமே சந்தோஷமா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்கல்ல. சொல்லப்போனால் நம்ம கூட ஒரு என்ன சொல்ல வருது, மனஸ்தாபம் உள்ளவங்க கூட பார்த்து நம்மளை பற்றி பெருமைப்படுற லெவல் ஒரு வளர்ச்சி, அசுர வளர்ச்சி. ஸோ இப்போ ஆக்டிங் போகாமல் ஃபிசியோதெரபிஸ்ட் போனதுக்கு சமூகத்தில் ஒரு மரியாதை வேணும்னு போயிருக்கீங்க. அப்படி நாட் ஒன்லி மரியாதை மட்டும் இல்லைம்மா. அப்போ அதாவது என்னென்னா நம்ம போய் அந்த கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மனுஷனாக பிறந்துட்டான் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கும். டாக்டர் ஆகிறது, பேஷண்ட்டை நோயாளிகளை சிகிச்சை அளித்து அதன் மூலியமாக ஒரு பேரும் புகழ்னு வருது இல்லையா. இப்போயுமே சினி ஃபீல்டுமே அது ஒரு பெரிய பக்கபலம். நம்ம படிச்சிருக்க படிப்பு துறையிலையும் மரியாதை இப்போ வந்துடுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி சொல்ல வரல கண்ணே. சினிமா துறைன்றது அது ஒரு பக்கம்.
அவங்களுக்குன்னு ஒரு படிப்பு ஆக்குபேஷனை வச்சுக்கணும். இப்போ தனுஷ் அண்ணா வந்துட்டு இல்லை 11th படிக்கிறப்பே வந்துட்டாருன்னா அவங்க அம்மா அப்பா டைரக்டரு அவங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சு வந்தாங்க. சும்பு அண்ணா வராருன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஃபெமிலியர் பர்சனு, சென்னையிலேயே ஆரம்பத்திலே ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கைவசம் அவங்க இருந்தாங்க. ஸோ அவர் மன்மதன் படம் எடுத்தார், ப்ரொடியூசர், ஹெல்ப் எல்லாரும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நல்லது கேட்டால் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. நார்மலாக படித்து வர்றவங்க என்ன நினைப்பாங்க, படித்து முடிச்சிட்டோம், கிளினிக் வைப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அடுத்து நம்ம இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், அடுத்த லெவல் போவோம், ஹாஸ்பிட்டல் கட்டுவோம், அந்த மாதிரி தான் நார்மலாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இடம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா? அப்போ வந்து இடையில ஒரு ஞாபகம் வரும், என்னடா இடையில எப்படி நம்மளுக்கு ஒரு திறமை இருந்துச்சு, இந்த ஜென்மம் எடுத்து அதை வெளியில் ஒரு காலேஜ் லைஃபோட முடங்கிருச்சுன்னு அப்பப்போ ஒரு யோசனை வரும். வர்றப்ப அப்போ இன்னொன்று என்ன தெரியுமா என் மைண்டில் ஓடும், ஓகே கண்டிப்பாக அது இதுவாக கொண்டு போகும் நம்ம காலம் பதில் சொல்லும். அப்படி இல்லை ரீச் ஆகும்ன்றதே, அப்போ கான்ஃபிடென்ட்டாக ரீச் ஆகும்ன்றது எனக்கு அப்பயே அது உள் மனசு சொல்லும். ஆக்சுவலாக உங்கள் கான்ஃபிடென்ட் வந்து எங்களை மாதிரி பசங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எங்கேயோ போயிடுவோம். இல்லை அப்பயே இன்னொரு மைண்டு சொல்லுதுக்கண்ணே, நான் அப்போ தளர்ந்து போகல, இது நம்ம இதோட அவ்வளோதான்டா அப்படிலாம் நினைக்கல. ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது ரொம்ப யூனிக்கான ஒரு டேலண்ட்டுமா. ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப்லேருந்து எல்லாரையும் ரொம்ப ரசிக்க வைக்கக்கூடிய, பார்த்தாலே முகம் மலர்ச்சி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி யாருக்கும் பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய ஒரு. ஆனால் இப்போ உங்களை அப்போ வந்து என்ன ஆகும்னா என் மனசுல சொல்லி இது ரீச் ஆகும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நினச்சோம். அதுக்குன்னு வர்றதுக்கு ஒரு நேரம் வேணுங்கண்ணே. நம்மளுக்கு மேலே ஒரு கடவுள்னு ஒரு பவர் இருக்குது. ஸோ கடவுளாக பார்த்து நம்ம என்ன பண்ணோம், அந்த நடிப்பு ஒன்றா நடிச்சு போட்டுக்கிட்டே இருந்தோம். அது பொதுமக்கள் கண்ணில் படிச்சு நம்ம இத்தனைக்கும் இன்ஸ்டான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம், அது எல்லா பிளாட்ஃபார்முக்கும் கொண்டு போயிடுச்சு. எனக்கு யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா, இது எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைபர் கூட நினைப்பாங்க, 4 ப்ரொமோஷனை பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் அப்படிலாம் பண்ணல, காசு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இப்போ என்னோட சர்க்கிளில் இருக்க பசங்க எல்லாமே பார்க்கும்போது என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான், முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்தது ஸ்டார்டிங். அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே. இல்ல முகம் சொல்லிக்கிறது அது என்ன தெரியுமா, பொறாமைன்னு அர்த்தம். நான் பண்ணது அதான் சொல்ல வரேன். சொல்லி முடிச்சிடறேன் சார், கேள்வி கேட்டுறேன் சார். என்னன்னா இப்போ என்னடா இவரு டாக்டரா இருக்கும்போது தெளிவா இருக்காரு, ஆனா வந்து இந்த ஆக்டிங் அப்படின்னு வரும்போது என்னடா ஏதோ ஆயிடுறாரு, ஒருவேளை ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்றாரா, இல்ல இவருக்கு ஆக்டிங்னாலே இதுதான் ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேர் மேல மைண்ட்ல வருது. அதுதான் நான் சொல்ல வரேங்கன்னு, ஓப்பனா சொல்லவா, அவங்களால அந்த லெவலில் ரீச் கிடைக்கல, மக்கள் பார்க்கல, இது ஒரு டைப் ஆஃப் பொறாமைன்னு சொல்லலாம். என்ன ரீசனா 3 படத்தில் தனுசு கலத்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், அது வந்து ஒரு யாரையும் மோசலிக்க வைக்கிறது கிடையாது இல்லையா, நடிப்பு தான் வெளிக்காட்டுறோம். அதில் அப்நார்மல் இல்லை சார். இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் விமர்சனம் இருக்கு, ஒன்று தேவையான விமர்சனம், இன்னொன்று தேவையற்ற. ஓப்பனா சொல்லவா, வளர்றவங்களுக்கு தான் விமர்சனமே முதல்ல வர ஆரம்பிக்கும். வளர்றவங்க பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்காதோ அப்போதான், ஏன்னா அவங்களால அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அது பொறாமையா மாறி இந்த மாதிரி வார்த்தைகள். சார் இப்போ உங்க ஃபேன்ஸே இருக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க ஒரு வீடியோ 1 மில்லியன் வியூஸ் போகுது, ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, அது லேடிஸ் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கலாம் சொல்றீங்க இல்லையா, அப்படின்றப்போ ஃபேன்ஸுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, நம்மளால வந்து இந்த ஸ்டேஜில் பார்க்கணும், இந்த இடத்துல பார்க்கணும்னு ஒரு ஆசையில் ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. நான் கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணேன், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சார் நான் சொல்லிடுறேன் சார், ஒரே நிமிஷம் சார். கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணேன், மோர் தென் 80% மேலே பேட் கமெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. ஆனால் அதுலேயுமே அந்த பேட் கமெண்ட்ஸை பிரித்து பார்த்தோம்னா உங்களுக்கு தேவைப்படுற கமெண்ட்ஸும் இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே, நீங்கள் சிங்கிள் டேக். ஒரு விஷயம் சொல்லவா, அது கீழே கமெண்டில் பண்ணுறவன் முக்கால்வாசி பேர் ஃபேக் ஐடி. பேட் கமெண்ட் பண்ணுறவங்களில் 80% பீப்புள் நானும் பார்த்துட்டேன், அது ஃபேக் ஐடி. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே 1 லட்சம் லைக் விழுந்திருக்கும். லைக் விழுந்தவங்களாம் கீழே வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நானே எப்படி சார் சொல்ல முடியும், லைக் போட்டவங்களும் கமெண்ட் பண்ணலாம் இல்லையா, அது அவங்களோட விருப்பமா, எல்லாரும் வந்து கீழே பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் ஸ்டாண்டர்டிசம்ன்றது. இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நம்மளுக்கு தரமான ஆட்கள்கிட்ட மட்டும் தான் பழக்க வைப்பேன், கொஞ்சம் கீழே உள்ள ஆள்கிட்ட பழக்க மாட்டேன். கமெண்ட் வந்து கீழே தப்பாக போடுறே வந்து அந்த லெவல் ரொம்ப ஒரு லோக்கலான பீப்புள். ஓகேவா, நல்ல பீப்புள் வந்து யாரும் அப்படி போட மாட்டாங்க. ஒன்றும் பொறாமப்படுறவனா இருப்பான், அடுத்தவங்களோட பார்த்து வைத்தறிச்சல் படுறவனா இருப்பான், அவன் தான் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுவான். அது எனக்கு மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக அதே மக்கள் தான் ஒரு பையன் போட்டிருக்கான், ஏன் இவர் விஜயகாந்த் சார் வாங்காத ட்ரோலா, இவங்க வாங்காத ட்ரோலா இவர் வாங்கிட்டாரு, அவங்களும் இவர மாதிரி ட்ரோலாகி தான் மேலே வந்தார். இப்போ கம்பேரிசன் பண்ணுறது, நான் கம்பேர் பண்ணலாமா, அவர் யார் சொல்லி கம்பேர், ஓப்பனாக சொல்லவா, கேள்வி கேட்டுக்கிறேன் ஒரே நிமிஷம். கம்பேரிசன் பண்ணுறது சரியா தப்பா? நான் கம்பேர் பண்ணி போட்டவர் வந்து எனக்கு முகம் தெரியாத நபர், யூடியூபர். நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், தாராளமா பண்ணலாம், கம்பேரிசன் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். கம்பேரிசன் பண்ணாலே ஒன்னு பெருசு இன்னொன்னு சின்னது அப்படி தானே போகும். அது திறமமா, அது திறமைக்கு கிடைக்கிற பரிசு. நான் இன்னொன்னு சொல்றேன், 2 பேர் இருக்காங்க, உங்களை மாதிரியே 2 பேர் வராங்க, கம்பேர் பண்ணோம்னா ஒருத்தர் பெரிய ஆளு, ஒருத்தர் நல்லா பண்றாரு, இன்னொருத்தர் நல்லா பண்ணலன்னு வரும்போது அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும்ல. அப்ப கம்பேரிசன் எப்படி சரி நல்லதுன்னு சொல்றீங்க? கம்பேரிசன் நம்ம நல்ல விதத்துக்கு தான் நம்ம சொல்றோம், யாரையும் நம்ம வந்து தாழ்த்தி சொல்ல இல்லை சார். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூஸ் பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசுல நம்ம ரொம்ப யாரோட இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப பார்க்க மாட்டீங்க. ஆனா இப்போ முன்னாடி எல்லாம் இன்டர்வியூ எப்படி இருக்கும்னா, இந்த வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, சாதனையாளர்கள், அப்படி இல்லைன்னா மக்களுக்கு நல்ல பணிகள் செய்யறவங்க, அப்படி இல்லைன்னா வந்து மோட்டிவேட் ஸ்பீக்கர்ஸ், இப்படி இருக்கிறவங்க தான் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. டிவியில தான் பார்ப்போம். எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கு,
நான் சின்ன வயசுல இன்டர்வியூ போட்ட விளம்பரம் போடுற வரையும் அதையே தான் பார்ப்பேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்களா அப்படின்ட்டு. ஆனா இப்போ இது எப்படி இருக்கு இன்டர்வியூன்ற நான் டிஸ்கிரைப் பண்ணல. ஆனா கமெண்ட்டை பார்த்தா காமனான ஒரு கமெண்ட் வந்துருது. ஏன்டா இவனையெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ஏன்டா இவரையெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னு வந்துருது. இதுக்கு உங்களோட பதில்? அது உண்மைதாம்மா. இப்போ 90% இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் பட் அதில் நான் விதிவிலக்கு இல்ல. ஆக்சுவலா அது விதிவிலக்கு ஓகே தான். உங்க கமெண்ட்லயே உங்க வீடியோலயே வந்து அது என்னோடது. அதான் நான் சொல்ல வரேன். என்னோடது வந்து நிறைய பொறாம தான் பண்றாங்க கண்ணு. இன்னொன்று சொல்ல வரேன், நம்மளுக்கு வந்து கண்ணு நேச்சராக வந்திருக்கோம். ஓகேவா, எந்த ஆபாசமும் கிடையாது, ஒன்லி திறமை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட படிப்பு ஒரு ஹைலி குவாலிஃபைடான ஒரு ப்ரொஃபஷன். மற்றவங்கள வந்து சில பேர் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு என்ன இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். தப்பான ஆள்கிட்ட கூட அதை பாசிட்டிவாக மாற்றிட்டு வந்திருக்கேன். தப்பாக இன்டர்வியூ பண்ணுறாங்க, என்ன இன்டர்வியூ எடுத்ததை பாரு, அதில் எவ்வளோ நம்மளுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் ஃபியூச்சர்ல என்ன சார் பிளான்? இல்லை சொல்ல வரேங்க, இதை முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 300-400 சேனலுக்கு மேலே. இது வந்து ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டுமா. நான் ஒவ்வொரு நேரமும் இன்டர்வியூ கிளம்புறப்ப அதை தான் போடுவேன். இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. 300-400 சேனல்லாம் யாருமே கொடுத்ததில்ல. பெரிய சேனல்லேருந்து சின்ன சேனல் முடிய உங்களுக்கே தெரியும். இவ்வளோ இன்டர்வியூஸ், அதையும் மக்கள் பார்த்து வியூஸ் அதிகம் போயிருக்கு. காரணம் மக்கள் ரசிக்கிறாங்க. ஸோ தப்பாக இன்டர்வியூ போய்கிட்டு இருக்குன்ற கான்செப்டே நம்ம உடச்சிருக்கோம். உண்மைதான். நீங்கள் தப்பு பண்ணுறவங்க, ஆபாசமாக பேசுகிறவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிற உலகம் அந்த உலகம். ஆனால் இப்போ இன்டர்வியூ ஆபாசம் பண்ணுறவங்க, ஆபாசம் காட்டுறவங்க ஓகே சார். இப்போ இவர் உண்மையிலேயே இப்படிதானா இல்லை ட்ரெண்ட் ஆகிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அந்த இல்லைம்மா, நீ கேட்குற சூப்பர் கொஸ்டின் தாங்கண்ணே. அதுதான் நான் ஆன்சர் பண்ண வரேன். அப்படி பண்ணுறவங்க எல்லாருமே பொறாமையில தான் பண்ணுறாங்கம்மா. அதாவது ஒன்றும் இல்லை, நேற்று என் கூட வந்தார் ஒருத்தர், சிவாஜி கணேசன் சார் சில முன்னாடி வச்சு ஆக்டிங் பண்ணி போட்டு விட்றேன், இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் ட்ரெண்டிங் சும்மா ஒரே டேக் தான் எடுத்தோம். இப்போ உங்கள் வே ஆஃப் ஆக்டிங் ஓகே, தட்ஸ் ஃபைன். அது வந்து உங்களோட விஷ், எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன மாதிரி பசங்களாம் இருக்காங்க, நாங்கள் ஆக்டிங்கில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு வரோம். அப்படி வரும்போது இப்போ நான் உங்களை ஒரு கேட்டகரியில் ஃபிக்ஸ் பண்ணலை, உங்களை விட்டுருங்க. ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணுறவங்க, பைத்தியக்கார மாதிரி பண்ணுறவங்க, லூஸ் மாதிரி பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகும்போது நாங்களாம் காணாமல் போயிடணும். எங்களை மாதிரி ஆக்டிவ் சொல்கிறீங்களா கமெண்ட்ல நாங்களும் தான் பண்ணுறோம். இப்படி பண்ணால் ஃபேம் ஆயிடலாம் போல, நாங்கள் சின்சியராக பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு ஏங்கிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி பசங்களாம் ஏங்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களை விட்டுருங்க. இப்போ உங்களை மாதிரியே பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, ஆர்வ கோளாறு மாதிரி ஒரு சில பேர் பண்றாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பண்றது கரெக்டா? அல்ல, அவங்கெல்லாம் வர்ற மாதிரி வரும், அப்புறம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க கண்ணு. சும்மா அவங்க எல்லாரும் அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கிடைச்சா நாங்க எங்கேயோ போயிருவோமே சார். அதுதான் பண்ணு. அப்படி சொல்றது தப்பு கண்ணு. அப்ப நாங்க ஓப்பனா சொல்லவா, அப்படி தப்பா வர்றவன் யாருமே ஜெயிச்சத சரித்திரமே கிடையாது. வந்தவங்க எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க.